விஜய் வந்து புதுசா அந்த ட்ரெஸ் கோடை கொண்டு வரல. சேம் டெம்ப்ளேட் ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து அப்படியே வந்து விஜய் காப்பி அடிக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி, விஜய் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே வயசு. அதனால ஒரு யங்ஸ்டர் அவர் இந்த ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்றாரு. அது வந்து பார்க்கறதுக்கு பிளசண்டா இருக்கு. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளசன்ட் லுக்கு, ஒரு சாஃப்ட் லுக்கு, ஒரு பிளசன்ட் லுக்கு அந்த ட்ரெஸ் கோடில் இருக்குன்னும் போது விஜய் வந்து நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம ஒரு கட்சி தலைவனா இருக்கும்போது இதை ட்ரெஸ் கோடா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு மெயின்டைன் பண்றாரு. இதுதான் உண்மை. அது காப்பி அடிச்சு தான் விஜய் மெயின்டைன் பண்றாரு. இன்னைக்கு விஜயை பார்த்து பார்த்தீங்கன்னா பல பேர், பல அரசியல் புள்ளிகள் வந்து இந்த காரைக்குடி வேட்பாளர் பிரபு ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிபிராஜ், நிறைய பேர், இந்த சிம்பு கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரெஸ் கோட்ல தான் வந்திருந்தாரு. அண்ணாமலை அவர்கள், சிஎம் அவர்களும் அதே ட்ரெஸ் கோட். அதான் சொல்றேன்ல, சிஎம் அவர்கள் அந்த ட்ரெஸ் கோடு. சிஎம் அண்ணாமலையெல்லாம் வந்து விஜயை பார்த்து காப்பி அடிக்கல. அவங்கெல்லாம் வந்து அண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அவரெல்லாம் வந்து எப்படின்னா ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங் எப்படிங்கிறது அவருக்கெல்லாம் தெரியும். ஸோ அவரெல்லாம் வந்து யதார்த்தமாக போட்டு வந்தது. சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நம்ம பேண்ட் ஷர்ட்டில் பார்க்கலாம். வேட்டியில் பார்க்குறதை விட ஸ்டாலின் அவர்களை வந்து, முதலமைச்சர் அவர்களை வந்து நம்ம பேண்ட் ஷர்ட்டில் தான் பார்க்குறோம். அப்படின்னும் போது இது ஒரு ப்ளசண்ட்டான ட்ரெஸ் கோடாக இருக்குது. போகும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களாம் பயன்படுத்துகிறாங்க.